ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. அந்த ஒரு சண்டை வந்துச்சு பார்த்தீங்களா? அரோரா வந்துட்டு ஃபங்கல் வந்துடும் அப்படின்னு அந்த சேரில் போட்ட விஷயம் யார் என் துணி அங்கே போட்டதுன்னு கேட்கும்போது விஜய பார்வதி நான் தான்மா போட்டேன், அதை ஆல்ரெடி க்ளீன் பண்ணியாச்சு, பிபி டீமும் க்ளீன் பண்ணிட்டாங்க, நான் வெயிலில் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன் அப்படி சொன்னதுக்கப்புறமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம வினோத்துக்கும் ஆதருக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு. அந்த நேரத்தில் அரோராவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு திவ்யா வந்தப்போ அரோரா வந்துட்டு எனக்கும் வினோத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் உள்ளே வரன்ற மாதிரி கலாச்சி விட்டோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இப்போ எப்படி வந்துட்டு வினோத்தை ட்ரிகர் பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்து வினோத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு வினோத்தை பற்றி பேசிட்டு விஜய பார்வதி மேலே இருந்த விஷத்தில் கக்கிட்டு போயிட்டாங்க, வன்மத்தெல்லாம் கொட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே விஜய பார்வதி எங்கே வந்துச்சாங்க? அங்கே ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் பேச ஆரம்பித்தது வினோத்தை பற்றி, விஜய பார்வதி எதுக்கு வந்தாங்கன்னு எல்லாருமே ஷாக்காக வராங்க. என்ன நடந்துச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ விஜய பார்வதி, கமருதீன், அதுக்கப்புறமா வந்து வினோத்து, நம்ம அமித்லாம் உள்ளே வந்து ஹல்வா கிண்டிகிட்டு இருக்காங்க, பீட்ரூட் ஹல்வா. இவங்க வெளியே வந்தாங்க. வந்துட்டு இல்லைங்க அரோரா நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை, அவர் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. முதல்ல அவர் எப்படி பேசுகிறார் பார்த்தியா? கமருதீன் கிட்ட ஒரு டோனில் பேசுகிறாரு, விக்ரம் கிட்ட ஒரு டோனில் பேசுகிறாரு, பார்வதி கிட்ட ஒரு டோனில் பேசுகிறாரு, நம்மக்கிட்ட அதே டோனில் பேசுகிறாரு. சொல்ல ஆதிரை நம்மகிட்ட அப்படியே பேசுகிறார், அவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறார் அப்படின்னு. ஆதிரை ஆமாம் அவர் ட்ரிகர் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா அப்போ ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிட்டு இப்போ வந்து வாமா போமான்னு சொல்லி ஏமாத்துறாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, ஆதிரை அரோரா நீ சும்மா அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாத, அவர் அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து பப்பாளி வைக்க சொன்னதுக்கு எவ்வளோ பேச்சு பேசுகிறது தெரியுமா? அதே நான் பேசினா விட்டுருவாங்களா அவங்க அப்படின்ட்டு இதில் வேறு வந்து சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க திவ்யா, இதில் வேறு சொல்கிறாங்க எனக்கு பார்வதிக்கு பர்சனல் இருக்குது அப்படின்னு அவர் வந்து கலாய்க்கிறாரு அப்படின்ட்டு. பர்சனல் இல்லையா, ஆனால் நேற்று கூட குடித்த காப்பி டம்ளர் அங்கேயே கிடக்குது, டீயை குடித்து அங்கேயே வச்சுட்டு போகிறாங்க, சாப்பிட்ட தட்டை ஒழுங்காக கழுவுறது கிடையாது, 2 மணி நேரமாக கழுவாமல் இருக்குது, ஒரு சில டைமு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு இங்கே கழுவாமல் வச்சுருக்காங்க. இப்போ எதுக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ எதுக்கு விஜய பார்வதி அங்கே வந்தாங்க? உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இல்லைன்னு இப்போ வந்து வினோத் சொன்னார் சொல்லிட்டு, வினோத் உங்கள் 2 பேருக்குள்ள இருக்க பர்சனல் இதில் வந்துட்டு என்ன நோண்டாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ அங்கே என்ன நிரூபிக்கணும்? அவங்களுக்கு எனக்கு பர்சனல் பிரச்சனை இல்லைன்னு நிரூபிக்கணும். அந்த நேரத்தில் வந்துட்டு விஜய பார்வதி வந்துட்டு கப்பை கழுவாமல் அங்கே வச்சாங்க, டீ குடிக்காமல் இங்கே வச்சாங்க, தட்டை 2 மணி நேரமாக கழுவாமல் வச்சுருக்காங்க. உடனே அரோரா புஷ்டாங்க. ஆமாம் ஹைஜீனிக் பிரச்சனை இல்லை அவங்கக்கிட்ட சுத்தமாக கிடையாது, அதாவது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் விட்டுட்டேன், பட் எனக்குன்னு வரும்போது இப்போ பிரச்சனையாகுது, இப்போ அவங்களால தான் எனக்கு ஹைஜீனிக் பிரச்சனை ஆகிடுச்சான். இது எப்போ நடந்துச்சுன்னா அந்த ஃபங்கல் இதில் வந்து இவங்க துணி எடுத்து வச்சதுனால பிரச்சனை ஆகிடுச்சான், இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சான். எங்கே சுற்றிட்டு வந்தாலும் கடைசியில் அங்கே வந்து மையக்கருத்தாக நிற்கிறது விஜய பார்வதி. அரோராவுக்கு இருந்தாலும் சரி, திவ்யாவுக்கு இருந்தாலும் சரி. என்னத்தை சொல்ல, அப்பேற்பட்ட கனி எஃப்ஜேவே திருந்திட்டாங்க. கனியெல்லாம் வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. ரைட்ரா ஜோலி முடிஞ்சிச்சு போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.